இலங்கை தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை இந்திய அரசு எடுப்பதாக திருமாவளவன், முத்தரசன், வேல்முருகன் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் இலங்கை செல்வதை எதிர்த்தது ஏன் என்பது பற்றியும் விளக்கம் அளித்தனர். எங்கள் கருத்தை குதர்க்கமாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், என்றாவது ஒரு நாள் வருங்காலத்தில் நான் ஈழம் செல்லுவேன், அப்போதும் இதை எதிர்க்காதீர்கள், அரசியலாக்கி விடாதீர்கள் என்ற வேண்டுகோளை வைத்தார். இன்றைக்கு நாங்கள் 3 கட்சிகளின் சார்பிலும் வேண்டுகோள் விடுக்கிறோம் அல்லது வாக்குறுதி அளிக்கிறோம். நீங்கள் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு, பகுதிகளை பார்ப்பதற்கு என்றைக்கும் செல்லலாம். அங்கிருக்கிற மக்களும் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். நாங்களும் அதை எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் இப்போதைய சூழல் சரியில்லை. அங்கே தமிழர் பகுதியில் நிறுத்தப்பட்ட இராணுவம் அப்புறப்படுத்தவே இல்லை. அதை அப்புறப்படுத்தலை. தமிழர்களுடைய நிலங்களை இன்னும் திருப்பி அவங்கள்ட்ட ஒப்படைக்கலை. எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எந்த சம உரிமையும் வழங்கப்படலை. ஆனால் அதே நேரத்தில் ஏதோ நன்மை செய்வதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த சூழலில் தான் நம்முடைய சூப்பர் ஸ்டாரில் போவதை தவிர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோள் வைத்தோம். ரஜினி போகிற கூட்டத்தில் 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் போனால் சிங்கிள்னு வந்தால் அண்ணன் சொன்ன மாதிரி சிரிச்சாம பக்கத்தில் உட்காராங்களா, அவர் பிறந்தி உட்காந்தாங்கன்னா இதை காட்டி இங்கே பாருங்கள், அங்கே மக்கள் தேனாரும் பாலாரும் ஓடுது, எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க, அதனால் அங்கே இனப்படுகொலைக்கு விசாரணையும் தேவையில்லை, சர்வதேச நீதிபதிகள் கொண்டு விசாரணையும் தேவையில்லை சொல்லி மூடி மறைக்கிற ஒரு வேலையை சிங்கள அரசு செய்யும் என்பதுதான் அந்த மக்களுடைய வேண்டுகோள்.